ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் 10ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ரூ. 400 விலை குறைந்த நிலையில் இப்போ மீண்டும் 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ரூ. 400 விலை குறைந்து 22 கேரட் 1 கிராம் மார்க்கெட் ப்ரைஸ் 13,800 இருந்ததுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடையோட ரேட் 13,645 இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா, கடையோட ரேட் ஷாப்போட ரேட் வந்து மீண்டும் வந்து மாற்றியிருக்காங்க. தற்பொழுது கடையோட ரேட் 1 கிராம் 13,545 மேற்கொண்டு மேலும் ஒரு ரூ. 100 வந்து விலை குறைச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை வந்து மேலும் குறைய தொடங்கியிருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காலையில் வந்து கடையோட ரேட் 13,645 இருந்தது. தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் 13,545 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 14,787 சொல்லிட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெளியோட விலையில் எந்த ஒரு விலை மாற்றம் இல்லாமல் அதே ரூ. 260 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் வந்துட்டு ஏன் இப்படி சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதாவது 16 மற்றும் 17 இந்த மாதத்தோடைய 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் யூஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் வரப்போகுதுங்க. ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் வந்துட்டு வட்டி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா, அதாவது எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து முதலீடு வந்து தங்கத்தில் வந்து பண்ணுறதை குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் நம்மளுக்கு குறைஞ்சிட்ருக்குதுங்க. அதாவது யூஎஸில் விலைவாசி எல்லாம் வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கிறதன் காரணமாக சர்வதேச லெவலில் நம்மளுக்கு தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சி வருதுங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்மளுக்கு இதுதான் நடந்துகிட்ருக்குது. ஸோ 16, 17 இந்த மாதத்தோடைய 16, 17 ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து வந்து மேலும் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியை தான் சொல்லிகிட்ருக்கோம். தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கங்க.